ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஜனவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தரமான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா இவங்களுக்கு பார்த்தோம்னாக்கா 2024ஆம் ஆண்டிற்கான ஐசிசியோட 2 விருது கிடச்சிருக்கு. பும்ராவுக்கு பார்த்தோம்னா நம்ம இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவுக்கு பார்த்தோம்னா ஐசிசியோட 2 விருது கிடச்சிருக்கு. என்னென்ன விருதுன்னு பார்த்தோம்னாக்கா, 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த கிரிக்கெட் வீரருங்கிற விருதும் 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருங்கிற விருதும் 2 விருது வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. 2024ஆம் ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான ஐசிசியின் ஏர் கார்ஃபீல்ட் சோஃபருங்கிற விருதை இவங்க பெற்றிருக்காங்க. இந்த ஐசிசியோட சிறந்த வீரருங்கிற விருது, அதாவது சர் கார்ஃபீல்டு சோஃப்ரஸ்ங்கிற விருதை வாங்குகிற 5வது நபர் வந்து இவங்க பும்ரா. இதுக்கு முன்னாடி யார் எப்போ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ராகுல் டிராவிட் வந்து 2004, சச்சின் டெண்டுல்கர் வந்து 2010, ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து 2016, விராட் கோலி வந்து 2017 and 2018, இப்போ 2024 பும்ரா. 2024ஆம் ஆண்டின் சிறந்த வீரருங்கிற விருதை பும்ரா பெற்றிருக்காங்க. இந்த விருதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தோம்னா சர் கார்ஃபீல்டு சோஃப்ரஸ்ங்கிற விருது. இந்த விருதை பெற 5வது நபர் வந்து பும்ரா. இதுக்கு முன்னாடி வாங்கின 4 நபர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா, ராகுல் டிராவிட் வந்து 2004 வாங்கியிருக்காங்க, சச்சின் டெண்டுல்கர் வந்து 2010 வாங்கியிருக்காங்க, ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து 2016 வாங்கியிருக்காங்க, விராட் கோலி வந்து 2017 மற்றும் 2018 வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து பும்ரா வந்து 2024 வாங்கியிருக்காங்க. இந்த ஐசிசியோட சிறந்த வீரருங்கிற விருதை பெற முதல் வேகப்பந்து வீச்சாளர் யாருன்னு பார்த்தோம்னா பும்ரா. இந்த விருதை பெறும் முதல் வேகப்பந்து வீச்சாளர் யாருன்னு பார்த்தோம்னா பும்ரா. 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த டெஸ்ட் வீரருங்கிற விருதை இவங்க தான் பெற்றிருக்காங்கன்னு முன்னே சொல்லிட்டேன். 2 விருது பெற்றிருக்காங்க. ஐசிசியோட 2 விருது, சிறந்த கிரிக்கெட் வீரருங்கிற விருது ப்ளஸ் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருங்கிற விருதும் பும்ரா பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, இந்த ஐசிசியிலேயே வந்து சிறந்த T20 வீரருங்கிற விருதும் ஒன்று கொடுப்பாங்க. அது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா, இந்திய அணியோட மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான ஹர்ஷ்தீப் சிங் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த T20 வீரர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா, இந்திய அணியின் மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான ஹர்ஷ்தீப் சிங் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரே ஆண்டில் 2 தனிநபர் விருதுகளை வென்றிருக்காங்க பும்ரா. அதாவது சிறந்த கிரிக்கெட் வீரருங்கிற விருதும் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிற 2 தனிநபர் விருதை ஒரே ஆண்டில் 2 தனிநபர் விருதை பெற்றிருக்காங்க பும்ரா. அடுத்து பார்த்தோம்னா, சிறந்த வீராங்கனைங்கிற விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நியூசிலாந்தோட ஆல்ரவுண்டர் அமேலியா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா. இவங்களுக்கு பார்த்தோம்னாக்கா இந்த ஆண்டோட 2 விருது கொடுத்துருக்காங்க. ஐசிசியின் சிறந்த கிரிக்கெட் வீரருங்கிற விருதும் ஐசிசியின் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருங்கிற விருதும் பும்ராவுக்கு கொடுத்துருக்காங்க. சிறந்த வீரருங்கிற விருதை பெற 5வது நபர் பும்ரா. அந்த சிறந்த கிரிக்கெட் வீரருங்கிறதுக்கு விருதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தோம்னா சர் கார்ஃபீல்ட் சோஃப்ரஸ்ங்கிற விருது. இந்த விருதை பெறும் 5வது நபர் பும்ரா. இதுக்கு முன்னாடி வாங்கின 4 நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னாக்கா, ராகுல் டிராவிட் 2004, சச்சின் டெண்டுல்கர் 2010, ரவிச்சந்திரன் அஸ்வின் 2016, விராட் கோலி பார்த்தோம்னா 2017 மற்றும் 2018, இப்போ பும்ரா வந்து 2024 வாங்கியிருக்காங்க. இந்த சிறந்த கிரிக்கெட் வீரருங்கிற விருதை பெற முதல் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா. அடுத்து பார்த்தோம்னாக்கா, இந்த ஐசிசியிலேயே வந்து சிறந்த T20ங்கிற வீரருங்கிற விருதும் கொடுப்பாங்க. அது யாருக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம இந்திய அணியோட மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான ஹர்ஷ்தீப் சிங் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா, சிறந்த வீராங்கனைங்கிற விருது யாருக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, நியூசிலாந்தோட ஆல்ரவுண்டரான அமேலியாங்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. பும்ரா 2024ஆம் ஆண்டிற்கான 2 தனிநபர் விருதை வென்றிருக்காங்க. என்னென்ன விருதுன்னு பார்த்தோம்னாக்கா, சிறந்த கிரிக்கெட் வீரருங்கிற விருது ப்ளஸ் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருங்கிற விருதை 2 விருதை பும்ரா வந்து பெற்றிருக்காங்க. பும்ராங்கிறவங்க நம்ம இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்.
அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இஸ்ரோ வந்து 100வது செயற்கைக்கோள் செலுத்தியிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் தனியாக. இதில் வந்து சும்மா லைட்டாக சொல்கிறேன். இஸ்ரோ வந்து அவங்க வந்து 100வது ராக்கெட் வந்து செலுத்தியிருக்காங்க. அவங்களோட 100வது ராக்கெட் எதுன்னு பார்த்தோம்னாக்கா GSLV F-15. இதில் எந்த செயற்கைக்கோள் விட்டு செலுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா NVS 02ங்கிற செயற்கைக்கோளை செலுத்தியிருக்காங்க. செயற்கைக்கோளை செலுத்தி வட்டப்பாதையிலையும் நிலைநிறுத்திட்டாங்க. அது வந்து அந்த வட்டப்பாதையிலேருந்து மேல்வட்ட பாதைக்கு நகர்த்தி வைக்க முடியல. அது வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அந்த செயற்கைக்கோள் பற்றின தகவல் இப்போ சொல்லியிருக்காங்க. அந்த செயற்கைக்கோள் வந்து நல்ல விதமாக செயல்பட்டுட்டு இருக்கு. அதை வந்து சரி செஞ்சிருவோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டோட இந்த 2025ஆம் ஆண்டோட முதல் ராக்கெட் எதுன்னு பார்த்தோம்னா இந்த GSLV F-15ங்கிற ராக்கெட். 2025ஆம் ஆண்டின் முதல் ராக்கெட் எதுன்னு பார்த்தோம்னா இந்த GSLV F-15 ராக்கெட். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னு சொல்லலாம்னாக்கா இஸ்ரோவோட தலைவரான நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வி நாராயணன் அவங்க பொறுப்பேற்றத்திற்கு அப்புறம் செலுத்தப்படக்கூடிய முதல் ராக்கெட்டும் இந்த GSLV F-15. அடுத்து வந்து இந்த NVS செயற்கைக்கோளோட பயன்பாடு என்னன்னு பார்த்தோம்னாக்கா இந்தியாவோட நெட்வொர்க் நேவிகேஷனை வந்து துல்லியமாக கொடுக்குமா. ஏற்கனவே இருக்கிற 4 செயற்கைக்கோளோட சேர்ந்து தரை, வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்தை கண்காணித்து தகவல் அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தோம்னா அந்த செயற்கைக்கோள் வந்து நாட்டின் பாதுகாப்பு, போக்குவரத்து, மேலாண்மை, நில வடிவமைப்பு, விவசாயம், துரித நிவாரண சேவைகள், சர்வே உள்ளிட்ட விஷயங்களுக்கு வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே போன வீடியோவில் கொடுத்துட்டேன். அதை வந்து கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். குறிப்பாக சொல்லணுன்னா இந்தியாவின் நில வரைபட அமைப்பை வந்து மேம்படுத்தும் வகையில் இந்த செயற்கைக்கோள் இருக்கும் அப்படின்ட்டு நம்பப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரோவின் 100வது செயற்கைக்கோள் எதுன்னு பார்த்தோம்னா GSLV F-15. GSLV F-15ங்கிறது GSLV வரிசையில் அனுப்பப்பட்டிருக்கிற 17வது வகை ராக்கெட்டு. இந்த GSLV 15ங்கிறது 2025ஆம் ஆண்டின் முதல் ராக்கெட். ப்ளஸ் இஸ்ரோ தலைவராக வி நாராயணன் அவங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க. அவங்க பொறுப்பேற்றத்திற்கு அப்புறம் செலுத்தப்பட்ட முதல் ராக்கெட்டும் கூட. இப்போ புவியோட வட்டப்பாதையில் அவங்க இஸ்ரோ வந்து நிலைநிறுத்திருக்காங்க அந்த ராக்கெட்டை. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இது கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் ஒரு கரண்ட் அஃபேர். 2023ஆம் நிதியாண்டிற்கான நிதி குறியீட்டு அறிக்கையில் நம்ம தமிழகம் வந்து பின்தங்கி இருக்குது, 11வது இடத்துல இருக்குது. 2023ஆம் ஆண்டிற்கான நிதியாண்டிற்கான நிதி குறியீட்டு அறிக்கையில் நம்ம தமிழகம் வந்து 11வது இடத்துல இருக்குது. மொத்தம் பார்த்தோம்னாக்கா நம்ம இந்தியாவில் 18 மாநிலத்தை எடுத்து கணக்கீடு செய்வாங்க. அதில் நம்ம தமிழகம் வந்து 11வது இடத்துல இருக்குது. நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கு. இதை வந்து வெளியிடுறது யாருன்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள இந்த நிதி குறியீட்டு அறிக்கையில் தமிழகம் வந்து 11வது இடம் இருக்குது. இதில் பார்த்தோம்னா முதல் இடத்துல வந்து ஒடிசா, 2வது இடத்துல சத்தீஸ்கர், 3வது இடத்துல கோவா, 4வது இடத்துல ஜார்க்கண்ட், 5வது இடத்துல குஜராத். 2023ஆம் நிதியாண்டிற்கான நிதி குறியீட்டு அறிக்கையில் முதல் இடத்துல ஒடிசா, 2வது இடத்துல சத்தீஸ்கர், 3வது இடத்துல கோவா, 4வது இடத்துல ஜார்க்கண்ட், 5வது இடத்துல குஜராத், 11வது இடத்துல தமிழகம். அடுத்து பார்த்தோம்னா தேசிய வாக்காளர் தினம் எப்போன்னு பார்த்தோம்னா ஜனவரி 25. தேசிய சுற்றுலா தினமும் ஜனவரி 25. வாக்கு போட்டுட்டு சுற்றுலா போனோம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம். தேசிய வாக்காளர் தினம் வந்து ஜனவரி 25. தேசிய சுற்றுலா தினம் ஜனவரி 25. ஜனவரி 25 ரெண்டும் அதில் கொண்டாடப்படுற 2 தினம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா தேசிய வாக்காளர் தினம் மற்றும் தேசிய சுற்றுலா தினம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தேசிய விளையாட்டுப் போட்டி இப்போ உத்தரகாண்டில் நடந்துகிட்ருக்கு. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடந்துகிட்ருக்கு. அதில் ஆடவருக்கான 10 மீட்டர் பட்டர்ஃப்ளை பிரிவில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ரோஹித் பெனக்டன்கிறவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்று வந்துகிட்ருக்கு. இதில் ஆடவருக்கான 10 மீட்டர் பட்டர்ஃப்ளை பிரிவில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ரோஹித் பெனடிக்டன்கிறவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. தேசிய விளையாட்டுப் போட்டி இதில் ஆடவருக்கான 10 மீட்டர் பட்டர்ஃப்ளை பிரிவில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ரோஹித் பெனடிக்டன்கிறவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க.
அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, வாட்ஸ்அப் நிர்வாகத்தின் மனமித்ரா ஆப் மூலம் வீட்டில் இருந்தபடியே அரசு சேவைகளை வந்து மக்கள் பெறும் வகையில் ஒரு திட்டத்தை எங்கே அமல்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா, ஆந்திர பிரதேசம். மனமித்ராங்கிற ஒரு ஆப் மூலம் அரசு சேவைகளை வீட்டில் இருந்தபடியே ஃபோன் யூஸ் பண்ணி அரசு சேவைகளை பெறக்கூடிய திட்டம் எங்கே தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஆந்திர பிரதேசம். வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் நிர்வாகம் வந்து மனமித்ராங்கிற செயலி மூலம் குறுஞ்செய்தி அதாவது மெசேஜ் அனுப்பி அரசு சேவைகளை மக்கள் பெறும் வகையில் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தில். இந்த சேவையை வழங்குறதுக்கு வந்து பார்த்தோம்னா வாட்ஸ்அப் சேவையை வழங்கும் மெட்டா நிறுவனத்தோட ஆந்திர பிரதேசம் வந்து ஒப்பந்தம் செஞ்சு இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. வீட்டில் இருந்தபடியே இந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம வாங்குற மாதிரி, பர்த் சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ் இந்த மாதிரிலாம் வாங்குற மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணி அதுவும் ஃபோனில் மனமித்ராங்கிற ஒரு ஆப் மூலம், அந்த ஆப்பில் வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்புனோம்னாக்கா நமக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களா. அந்த சர்டிஃபிகேட்லாம் இந்த மாதிரி திட்டம் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசம். இந்த ஆப் பேர் என்ன? மனமித்ரா. வாட்ஸ்அப் நிறுவனம், அந்த வாட்ஸ்அப் கிட்ட அந்த மெட்டா நிறுவனம் இருக்குல்ல, அவங்கக்கிட்ட இவங்க ஒப்பந்தம் செஞ்சு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 76வது குடியரசு தினம் இப்போ வந்து முடிஞ்சிருக்கு. அதனோட இந்த வருஷத்துடைய கருப்பொருள் என்ன கருப்பொருள் கொண்டாடினாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, பொற்கால இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடுங்கிற கருப்பொருள் கொண்டு கொண்டாடப்பட்டிருக்கு இப்போ இந்த 76வது குடியரசு தினம். அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து நிகழாண்டு குடியரசு தினம் பொற்கால இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு என்ற கருப்பொருளுடன் கொண்டாடப்பட்டது. இந்த வருஷம் கொண்டாடப்பட்ட 76வது குடியரசு தினத்தோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, பொற்கால இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, சி நாராயணசாமி நாயுடு விருது 2025 ஆண்டிற்கான சி நாராயணசாமி நாயுடு விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, முருகவேலுங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க. இந்த விருது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதிக நெல் உற்பத்தி செய்வங்களுக்கு இந்த விருது கொடுக்குறாங்க. 2025 ஆண்டிற்கான நாராயணசாமிங்கிற விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, முருகவேல். இவங்க வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு இந்த 2025 ஆண்டிற்கான சி நாராயணசாமி நாயுடுங்கிற விருது கொடுத்துருக்காங்க. இந்த விருது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, அதிக நெல் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு இந்த விருது வந்து வழங்கப்படுது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, சிறந்த காவல் நிலையத்திற்கான விருது. என்னென்ன காவல் நிலையத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா, மதுரை C3SS காலனி காவல் நிலையம், திருப்பூர் வடக்கு காவல் நிலையம், திருவள்ளூர் மாவட்ட திருத்தணி காவல் நிலையம். இந்த 3 காவல் நிலையத்துக்கும் சிறந்த காவல் நிலையங்கிற விருது கொடுத்துருக்காங்க. சிறந்த காவல் நிலையத்துக்கான விருது மதுரை போலீஸ்க்கு, அடுத்து திருப்பூரில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு, அடுத்து 3வது பார்த்தோம்னா திருவள்ளூரில் இருக்கிற திருத்தணியில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு. சிறந்த காவல் நிலையத்திற்கான விருதுகள் மதுரை C3SS காலனி காவல் நிலையம், 2வது வந்து திருப்பூர் வடக்கு காவல் நிலையம், 3வது வந்து திருவள்ளூர் மாவட்ட திருத்தணி காவல் நிலையம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, கோட்டை அமீர் விருது. இந்த விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா, SA அமீர் அம்சாங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா அப்பா சலீஸ் ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் சொந்தமாக ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு அதில் வந்து விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களை மீட்டு அவங்கள கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆதரவற்ற பிரேதங்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்கள ஜாதி மதம் பேதமின்றி இலவசமாக இவங்களே வந்து நல்லடக்கம் செஞ்சு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்காக இவங்களுக்கு வந்து கோட்டை அமீருங்கிற விருது கொடுத்துருக்காங்க. கோட்டை அமீர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, SA அமீர் அம்சாங்கிறவங்க. இவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. கோட்டை அமீர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த SA அமீர் அம்சா. அடுத்த கரண்ட் அஃபேர், இது வந்து கடைசி கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் யாருக்குன்னு பார்த்தோம்னா K வெற்றிவேல். வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் யாருக்குன்னு பார்த்தோம்னா K வெற்றிவேல்.
இவங்களுக்கு ஏன் அந்த விருது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கடந்த டிசம்பர் மாதம் பார்த்தோம்னா அடையாறு ஆற்றில் ஒரு ஃபேமிலி வந்து தத்தளிச்சிட்டு இருந்திருக்காங்க 3 பேர். அவங்கள வந்து காப்பாற்றியதற்காக இவங்களுக்கு இந்த வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம்ங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தோம்னாக்கா வெற்றிவேல். வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா வெற்றிவேல். ஒரு தடவை ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ரீகால் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்ன பார்த்தோம்னா, இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா. இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த கிரிக்கெட் வீரர், அந்த விருதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா சர் கார்ஃபில் சோப்ரஸ்ங்கிற விருது. சிறந்த கிரிக்கெட் வீரருங்கிற விருதும் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருங்கிற விருதும் 2 விருது வந்து பும்ராவுக்கு கிடச்சிருக்கு. 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த கிரிக்கெட் வீரருங்கிற விருது ப்ளஸ் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருங்கிற விருதும் கிடச்சிருக்கு. இந்த விருதை பெற சிறந்த வீரருங்கிற விருதை பெற 5வது நபர் பும்ரா. இவங்களுக்கு முன்னாடி யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ராகுல் டிராவிட் வந்து 2004, சச்சின் டெண்டுல்கர் வந்து 2010, ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து 2016, விராட் கோலி வந்து 2017 மற்றும் 18. இப்போ 5வதாக பும்ரா வந்து 2024 வாங்கியிருக்காங்க. இந்த சிறந்த வீரருங்கிற விருதை பெற முதல் வேகப்பந்து வீச்சாளர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா பும்ரா. இந்த சிறந்த கிரிக்கெட் வீரருங்கிற விருதை பெற முதல் வேகப்பந்து வீச்சாளர் யாருன்னு பார்த்தோம்னா பும்ரா. ஐசிசிலேயே பார்த்தோம்னாக்கா சிறந்த T20ங்கிற வீரர் விருதுங்கிற கொடுப்பாங்க. அதில் பார்த்தோம்னா யார் வாங்கியிருக்காங்கனாக்கா நம்ம இந்திய அணியின் இன்னொரு வேகப்பந்து வீச்சாளரான ஹர்ஷ்தீப் சிங் அவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்து ஐசிசிலே வந்து சிறந்த வீராங்கனைங்கிற விருது யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா நியூசிலாந்தின் ஆல்ரவுண்டரான அமேலியா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பும்ரா வாங்கின 2 விருது என்ன விருதுன்னு பார்த்தோம்னாக்கா சிறந்த கிரிக்கெட் வீரர், அதாவது சர் கார்ஃபில் சோப்ரஸ்ங்கிற விருது. இன்னொரு வந்து சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, இஸ்ரோ வந்து 100வது ராக்கெட் செலுத்தியிருக்கு, GSLV F-15. இதில் வந்து NVS-02ங்கிற செயற்கைக்கோளை வந்து செலுத்தியிருக்காங்க. இந்த ஆண்டோட முதல் ராக்கெட். அப்புறமேட்டுக்கு வந்து நாராயணன் அவங்க வந்து இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் செலுத்தியிருக்கிற முதல் ராக்கெட். இந்த NVS செயற்கைக்கோளோட பயன்பாடு என்னன்னு பார்த்தோம்னாக்கா இந்தியாவோட நெட்வொர்க் நேவிகேஷனை வந்து துல்லியமாக கொடுக்கும். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 2023 நிதியாண்டிற்கான நிதி குறியீட்டு அறிக்கையில் நம்ம தமிழகம் வந்து 11வது இடத்துல இருக்குது. இது வந்து நிதி ஆயோக் இந்த இதை வெளியிட்டிருக்கு. இதில் பார்த்தோம்னா முதல் இடத்துல ஒடிசா, 2வது இடத்துல சத்தீஸ்கர், 3வது இடத்துல கோவா, 4வது இடத்துல ஜார்க்கண்ட், 5வது இடத்துல குஜராத். நம்ம தமிழகம் வந்து 11வது இடத்துல இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25, தேசிய சுற்றுலா தினம் ஜனவரி 25. இதெல்லாம் நான் அப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னாக்கா வாக்களிச்சுட்டு சுற்றுலா போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னாக்கா ஜனவரி 25ஆம் தேதி வாக்களிச்சுட்டு சுற்றுலா போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோன்னா வாக்காளர் தினம் ப்ளஸ் சுற்றுலா தினம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா தேசிய விளையாட்டு போட்டி நடந்துகிட்டு வந்துட்டுருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா உத்தரகாண்ட் மாநிலம் டெராடூனில். இதில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ரோஹித் பெனடிக்டன்ங்கிறவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தோம்னா மனமித்ராங்கிற ஒரு ஆப் மூலம் வாட்ஸ்அப் நிர்வாகத்தின் மூலம் வீட்டில் இருந்தபடியே அரசு சேவைகளை பெறுறதுக்கு அங்கே திட்டம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. உலகத்திலேயே முதல் முறையாக அந்த மாதிரி திட்டம் கொண்டு வந்திருக்கிறது ஆந்திர பிரதேசத்தில். மனமித்ராங்கிற ஆப் மூலம் வீட்டில் இருந்தபடியே அரசு சேவைகளை பெற திட்டம் கொண்டு வந்திருக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 76வது குடியரசு தினம் இப்போ கொண்டாடியிருக்காங்க. அதில் கருப்பொருள் என்ன கருப்பொருள் வச்சு கொண்டாடிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பொற்கால இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடுங்கிற கருப்பொருள் கொண்டு இந்த 76வது குடியரசு தினம். அடுத்து பார்த்தோம்னா நாராயணசாமி நாயுடு விருது 2025. இது யாருக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா முருகவேலுங்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த விருது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த விருது வந்து அதிக நெல் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுது. 2025ஆம் ஆண்டிற்கான நாராயணசாமி நாயுடு விருது யாருக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா முருகவேல். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சிறந்த காவல் நிலையத்துக்கான விருது என்னென்ன காவல் நிலையத்துக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா மதுரை C3SS காலனி காவல் நிலையம், 2வது வந்து திருப்பூர் வடக்கு காவல் நிலையம், 3வது வந்து திருவள்ளூர் மாவட்ட திருத்தணி காவல் நிலையம்.
அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கோட்டை அமீர் விருது இது யாருக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா எஸ்ஏ அமீர் அம்ஷாங்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. இவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா அப்பாஸ் அலி ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு ட்ரஸ்ட் மூலம் இவங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சேவையை நடத்தி வராங்க. அதன் மூலம் விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களை வந்து இலவசமாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. ப்ளஸ் ஆதரவற்ற பேதங்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்களெல்லாம் வந்து ஜாதி மத பேதம் இல்லாமல் அவங்க வந்து அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டு வர்றாங்க. இதனால இவங்களுக்கு எஸ்ஏ அமீர் அம்சாங்கிறவங்களுக்கு வந்து கோட்டை அமீர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கடைசி கரண்ட் அஃபேர் வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் இது எதுக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா கே வெற்றிவேலுங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா கடந்த டிசம்பர் மாதம் பார்த்தோம்னாக்கா அடையாறு ஆற்றில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து தத்தளிச்சிருக்காங்க. அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக இவங்களுக்கு வந்து வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தோம்னா கே வெற்றிவேல். தேங்க்யூ.